ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, உன் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்தும் எந்த நல்ல விஷயமும் மிக பெரிய அளவில் நடக்கவில்லை என்பதால் தான் இப்போதே உன் விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்து உனக்கான வெற்றி செய்தியும் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக நான் இந்த அதிர்ஷ்ட எண்ணை ஏந்தி கொண்டு வந்துள்ளேன். அவசரமாக இந்த எண்ணெய் எதற்காக தொடச் சொன்னேன் தெரியுமா? நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஷயத்தை எதிர்பாராத அளவில் மிக பெரிய வெற்றியாக முடித்து கொடுப்பதற்காக தான் இப்போது உன் வீடு தேடி இந்த நம்பரை அனுப்பி வைத்துள்ளேன். இந்த எண்ணெய் தொட்ட இந்த நொடி முதலே திடீர் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை வந்து தட்டத்தான் போகிறது. இனி ஒவ்வொரு நாளும் நீ முகம் மகிழ்ந்து மன மலர்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் எதிர்கொள்ளும்படி, புத்துணர்ச்சியோடு எல்லா விஷயங்களையும் கையாளும்படி உனக்காகவே எல்லாமே சுலபமாக நடந்து முடியும். உன் கைவிட்டு போகக்கூடிய எந்த விஷயமுமே உனக்கானது இல்லை என்பதை நீ உணர்ந்து கொண்டால் பாதி துன்பம் விலகிவிடும் என் செல்லமே. அதை விட்டுவிட்டு நான் எதிர்பார்த்து இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை, நான் கேட்டதை நீங்கள் தரவில்லை என தவறாகவே எல்லா விஷயத்தையும் புரிந்து கொண்டிருக்கிறாய். உனக்கானது எதுவோ அது நிச்சயமாய் உன்னை வந்து சேரும். எது உனக்கானது இல்லையோ, எது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராதோ அதை தான் நான் உன்னிடமிருந்து விலக்கி வைத்திருக்கிறேன் என் செல்லமே. அதனால்தான் உன் சிந்தனையில் சில மாற்றங்களை வரவழைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இனிமேல் மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது என சொல்கிறேன். உன் எண்ணங்கள் என்ன, நீ என்ன நினைக்கிறாய், எதை அடைய வேண்டும் என யோசிக்கிறாய் என எல்லாவற்றையும் அறிந்த உன் வராகி அம்மா நான் தான் சொல்கிறேன். உன் எண்ணம் போல் வாழ்க்கை இனி உனக்கு சந்தோஷமாய் அமையும். உன் வாழ்க்கையை நீ கொண்டாடிக்கொண்டே வாழப்போகிறாய் என் செல்லமே. மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் மன திருப்தியோடும் மன நிம்மதியோடும் நீ வாழும்படி நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் நான் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். உன்னிடம் குறைவாக இருந்தாலும் நீ அனுபவிப்பதுதான் மகிழ்ச்சி என்பதை புரிந்துகொள். எல்லாமே எல்லாருக்கும் ஏராளமாக கிடைத்து விடாது அல்லவா? முதலில் உன் வாழ்க்கையை பற்றி நீ முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். உன்னிடம் தொடர்ந்து அன்பு செலுத்தக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களிடம் நீயும் பதிலுக்கு உன் அன்பை கொடுக்கப்பார் என் செல்லமே. ஏனெனில் இங்கு அன்புக்கு ஒருபோதும் எந்த விலையும் கிடையாது. ஆனால் அதை தருவதும் பெறுவதும் தான் மிகவும் அரிதாகி விட்டது. அன்பை பொறுத்தவரை கொடுப்பவருக்கும் லாபம், பெற்றவருக்கும் லாபம். நீ எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் அளவோடு கூடிய அன்பையும் பாசத்தையும் கொடுப்பவனாக இரு. எதற்கும் தயாராக நீ இருக்கும் வரை நிச்சயமாக உனக்கு வாய்ப்புகள் தேடி வரும். ஆனால் ஒரு சில பயந்தாங்கொல்லிகளும் சோம்பேறிகளும் எதையாவது செய்வதற்கு யோசித்து கொண்டும் பயந்து கொண்டும் இருப்பார்கள். அவர்களுக்கு வாய்ப்புகளே வந்தாலும் கூட தட்டி போய்விடும். என் அன்பு பிள்ளையே, நீ அதனால்தான் எப்போதும் சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியசாலியாக இருக்க வேண்டும் என நான் சொல்கிறேன். எல்லாரிடமும் நீ பணிவாக நடந்து கொள்கிறாய். ஆனால் அவர்கள் உனது பணிவையே அடிமைத்தனத்திற்கு சுலபமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். ஏனெனில் இங்கு பல பேர் பணிவுக்கும் அடிமைத்தனத்திற்கும் வித்தியாசம் தெரியாத மேதாவிகளாகத்தானே இருக்கிறார்கள். நான் சொன்னேன் என்பதற்காக நீ எல்லோரிடமும் அன்பாகவும் பணிவாகவும் நடந்து கொண்டால் இதையே ஒரு சிலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உன்னை கொடுமைப்படுத்துகிறார்களா? கவலை கொள்ளாதே. உன்னை அடிமையாக்கி பல வேலைகளை வாங்கிவிட வேண்டும் என நினைக்கும் அந்த மனிதர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் நம்பிவிடாதே. பார்ப்பதில் பாதியை நம்பு. கேட்கக்கூடிய விஷயத்தில் எதையுமே நம்பாதே. எதுவாக இருந்தாலும் தீர விசாரித்து ஆராய்ந்து அதன்படி நம்ப பழகு என் செல்லமே. உன்னை விட உன்னுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் தகுதியான ஒருவரை இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீ தேடினாலும் எங்கும் தென்பட மாட்டார்கள். ஏன் தெரியுமா? உன் மீது வைக்கக்கூடிய முழு அன்பும் பாசத்திற்கும் தகுதியானவர் இந்த வராகி அம்மா நான் தான். அதே போல உனக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதனாகவும் இந்த வராகி நான் தான் இருக்கிறேன். தீங்கு என நீ நினைத்தால் அதை ஒருபோதும் மற்றவர்களுக்கும் செய்யாதே. ஏனெனில் உனக்கு ஒரு விஷயம் கெட்டது என நினைப்பது போல்தானே மற்றவர்களுக்கும் அது கெடுதலை விளைவிக்கக்கூடியதாயிருக்கும். நீ மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதன் மூலமாக உனக்கு நீயே தண்டனையை கொடுத்து கொள்வது போல உன் வாழ்விலும் கெடுதல் வந்தே தீரும். அதனால்தான் எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்தனை செய், எல்லாருக்கும் நன்மைகளை செய் என சொல்கிறேன். எதுவாக இருந்தாலும் நன்றாக சிந்தனை செய்து ஒரு முறைக்கு இருமுறை இது சரியாக வருமா என சந்தேகப்பட்டு எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் அவர்களிடம் கேள்வி கேட்டு நீ தெளிவாகிக்கொள்.
நன்மையா தீமையா என எல்லாவற்றையும் அலசி ஆராயவும் பகுத்து பார்க்கவும் உன் பகுத்தறிவை பயன்படுத்து. உன் அறிவை நீ கொண்டாடும் விதமாக நான் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாய் நடத்தி முடிப்பேன். நீ அறிவோடும் திறமையோடும் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி செய்ய வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. எப்போது உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த இடமாக இருந்தாலும் அங்கு அனுசரித்து வாழ பழகிக்கொள். அப்போதுதான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு சந்தோஷமாக வாழக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள் உண்டாகும். அதை விட்டுவிட்டு அது வேண்டாம், இது வேண்டாம், அது சரியில்லை, இது சரியில்லை என போகிற இடங்களிலும் பார்க்கிற விஷயங்களிலும் நீ வேண்டாம் வேண்டாம் என சொல்லிக்கொண்டே இருந்தால் அப்புறம் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதே கஷ்டமாக மாறிவிடும் என் செல்லமே. எப்போதும் எல்லாரிடமும் அதிகாரம் செலுத்துவதற்கு பதிலாக அன்பை செலுத்த முயற்சி செய். அதன் மூலமாக உன் உடன் இருப்பவர்களின் மனதையே நீ ஆட்சி செய்துவிடலாம். உன்னுடைய வாழ்க்கை பயணம் என்ன, எதில் நீ எதை கையாளுகிறாய், எந்த விஷயத்தை எதற்காக செய்கிறாய் என உன்னை யாராலும் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. பரவாயில்லை, நீ உன் வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறாய். இங்கு இருக்கும் அனைவருக்கும் நீ உன் வாழ்க்கையை புரிய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே. மற்றவர்கள் உன்னை புரிந்து கொண்டால் கொள்ளட்டும், இல்லை என்றால் விட்டு விட்டு போ. ஏன் உன்னுடைய குணம் என்ன, உன்னுடைய யோசனை என்ன, உன்னுடைய சிந்தனை என்ன என்பதை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும்? மற்றவரின் குணம் பற்றி நீ விமர்சனம் செய்யும் போதுதான் ஒருவன் தன் குணத்தை மிக தெளிவாக வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் எப்போதும் யாருடைய குணத்தையும் யாருடைய விஷயங்களிலும் நீ தலையிடாதே என நான் சொல்கிறேன். ஒரு கதை எப்படிப்பட்டது என்பது முக்கியமல்ல, அது நன்றாக இருக்கிறதா என்பது தானே முக்கியம். அதே போலதான் உன் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது அவசியம் கிடையாது. அந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ்கிறாய், சிறப்பாக கையாள்கிறாயா அல்லது எடுத்த விஷயத்திற்கெல்லாம் பயப்படுகிறாயா, கவலைப்படுகிறாயா என்பதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை மாறும். வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என் செல்லமே. நீ சந்திக்கக்கூடிய மனிதர்களில் ஒரு சிலர் உன்னை அவர்கள் தேவைக்கு பயன்படுத்தி கொள்வார்கள். ஒரு சிலர் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டத்தை கொடுப்பது போல சோதனை செய்வார்கள். ஒரு சிலர் முழுமையான அன்போடு உன்னை நேசிப்பார்கள். ஒரு சிலர் ஏதாவது ஒரு பாடத்தை உனக்கு கற்பித்து விட்டு செல்வார்கள். அந்த பாடம் நல்லதாகவும் இருக்கலாம், அல்லது ஏமாற்றமும் தோல்வியும் நிறைந்த கெட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே முக்கியமானவர்கள் உனக்குள் இருக்கும் சிறந்ததை மட்டும்தான் வெளிக்கொண்டு வருவார்கள். அப்படிப்பட்ட முக்கியமான நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் அனைவரும் உன்னை சுற்றி இருக்கும்படி நான் செய்து காட்டுகிறேன். நான் அனுப்பிய இந்த அதிர்ஷ்டம் என்னானது உன் வாழ்க்கையில் மாபெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து அதிர்ஷ்டமே நிறைந்ததாக உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் என் செல்லமே. உன்னை முழுவதுமாக அறிந்து கொண்டனே இனிமேல் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஆசைப்பட மாட்டாய். ஆசைப்பட்டதை அடையாமல் விட்டுவிடவும் மாட்டாய்தானே. நான் புரிந்து வைத்துள்ளேன் உன்னை பற்றி தெளிவாக. இனிமேல் நிச்சயமாய் நீ நினைத்ததுதான் நடக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனையும் உன் வாழ்வில் வந்து சேரும். ஜெய் வராகி.